ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டோடைய அப்டேட் பற்றி தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடு கட்டி 1 இயர் ஆகுது. 1 இயருக்கு முன்னாடியே வேலைலாம் கொஞ்சம் பெண்டிங்ல இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். வீட்டுக்கு பெயிண்டிங் ஒரு கோட்டிங் தான் சார் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி தர போடாம இருந்துச்சு. பின்னாடியும் முன்னாடியும் ஸ்டெப் வந்து பூசாம இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டெம்போல தான் எல்லா மெட்டீரியல்ஸும் சார் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2 மூட்டை சிமெண்ட், அந்த சிமெண்ட் வந்து தார்பா போட்டு அழகா மூடி வச்சிருக்காங்க. ஏன்னா நனையக்கூடாது, அதனால சேஃபா அது மூலையில இருக்கு. இந்த டைம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்றதுக்காக டேம் ப்ரூஃப் 20 லிட்டர் ஒரு வாளி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீட்டு சுவர்ல வந்து ஓதம் பிடிக்குது, போட்டோஸ்லாம் ஃபங்கஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த டைம் நம்ம சேஃப்டிக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து வெளிப்புறம் இருக்கிற சுவர்ல கொடுக்க போறோம். அடுத்து வீட்டுக்குள்ளேயும் பெயிண்டிங் கொடுக்கணும், வெளியில இருக்கிற சுவர்லயும் பெயிண்டிங் ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்காக சாம்பிளுக்கு 2 கலர் வந்து சார் எடுத்துட்டு வந்து அடிச்சு காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்னையில இருந்து வீட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எடுத்துட்டு வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டெப்பு கீழே கஜன்னு தான் இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி கிளீன் பண்ண முடியும். வீட்டுக்கு வெளிப்பக்கம் வந்து ஒரு கலர் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு சாம்பிளுக்கு ஒரு பெயிண்டிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த கலர் லைட் கிரே கலருங்க. நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணிட்டு அது மேல லாஸ்ட் கோட்டிங் இந்த லைட் கிரே கலர் தான் கொடுக்க போறோம். வீட்டை சுத்தி அவுட்டர்ல. அடுத்து வீட்டுக்குள்ள அடிக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் பெயிண்ட் வந்து அடிச்சு காமிச்சிருந்தாங்க. அழுக்கு பட்டா நம்ம ஈர கிளாத்தை வச்சு தொடச்சாலே அழுக்கு போற மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வாஷபிள் பெயிண்ட். இது லிட்டருக்கு 400 ரூபா சம்திங் காஸ்ட் அதிகம்னு சார் சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்குள்ள இந்த பெயிண்ட் தான் நம்ம பண்ண போறோம். பெயிண்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். டெம்போல ஏத்திட்டு வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியில இருக்கு பாருங்க. செங்கல் ஜல்லி, அடுத்து பி சாண்டு, எம் சாண்டு எல்லாமே அழகா இங்க அடிக்கிருக்கு. ஸோ இன்னிலேருந்து ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளிப்புறமா இருக்கிற சுவர்ல இப்போ டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நம்ம பண்ணாதான் லாஸ்ட் கோட்டிங் நம்ம கிரே கலர் கொடுக்க முடியும். எப்பவுமே சேஃப்டிக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் அது மேல நம்ம லாஸ்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜன்னலுக்கு வந்து ஒரு கோட்டிங் தான் நம்ம கலர் வந்து கொடுத்துருந்தோம். இன்னொரு கோட்டிங் கலர் வந்து இன்னைக்கு ஃபைனல் கோட்டிங் ஜன்னலுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு 3 பெயிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. 3 பேருமே வேலையை பிரிச்சு சூப்பரா செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்க, கம்பிக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அடுத்து இன்னையில இருந்து தர போடுற ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. தர போடுறதுக்காக வீட்டை சுத்தி ஜல்லி கீழே போட்டு நல்லா தண்ணி விட்டு தட்டி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி கிரில் கேட் போட வேண்டியது இருக்குன்னு பெண்டிங்ல ஒர்க் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேட்டை வைக்கிறதுக்காக இப்போ உளி வச்சு சுத்தி அதை சூப்பரா உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரில் கேட் வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அருகால் வைக்கணும். கம்பியில பாத்தீங்கன்னா ஒரு அருகால் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அருகாலை மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதை பூசிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து 2 டோரை எடுத்து வைக்க முடியும். மேலே வெல்டிங் ஊற்றிக்கலாம், அதனால தான் வெளில வந்துருக்கு. இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். பற்ற வச்சா தான் அது வெல்டிங் முட்டுறது எங்க அதே தூக்கி மாட்டுவாங்க. இந்த பக்கம் அந்த ஃபைனலா வீட்டுக்கு பின்னாடி கிரில் கேட்ட மாட்டியாச்சு. இப்போ சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டுட்டு வந்ததுமே பூசுற ஒர்க்கை பார்த்துருவாங்க. அந்த கிரில் கேட்டுக்கு அருகால் வந்து கம்பியில கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பியை வந்து சிமெண்ட் வச்சு நல்லா பூசணும். நெக்ஸ்ட் கீழே வந்து ஜல்லி வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 சித்தாள் இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருமே ஜல்லி கொட்டி லெவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொத்தனார் 2 சித்தாள். கொஞ்சம் ஒர்க் எல்லாமே வேகமாவே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் வந்து கொட்டி வச்சிருக்காங்க. அதுவும் கீழே தார்பா போட்டு தான் நம்ம சேஃப்டியா கொட்டி வச்சிருக்கோம். வீட்டுக்கு பின்னாடியும் தர போடணும், சைட்லயும் தர போடணும். அடுத்து முன்னாடியும் பின்னாடியும் படிக்கட்டு பூசுற வேலை இருக்கு. அதனால ஒரு யூனிட் எம்சாண்ட் இருந்தா தான் ஒர்க் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ ஜல்லிலாம் லெவல் பண்ணியாச்சு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிரில் கேட்டோடைய அருகாலுக்கு இப்போ எம்சாண்ட் சிமெண்ட் வச்சு சூப்பரா பூசி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் படிக்கட்டுல பூசுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
கிச்சன்ல 2 இடத்துல சிமெண்ட் வச்சு பூசிட்டு இருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரில் கேட்டோடைய அருகால் வைக்கிறதுக்காக உளி வச்சு சுத்தியால அடிச்சாங்க. அது வந்து கிச்சனுக்குள்ள இருக்கிற செவுர வந்து கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு. அதனால அத கொத்திட்டு அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு பூசியாச்சு. இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறவங்க பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சாங்கன்னா சுவர் வந்து நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு லெவலா வந்துரும். இப்போ டீ பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டீ சாப்பிடுறதுக்காக இங்க டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி எம்சாண்ட் எடுத்துட்டு வந்து கொட்டி அது தண்ணி விட்டு நல்லா தட்டி லெவல் பண்ணணும். இப்ப அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அருகாலுக்கு உள் சைடும் பூசி இருந்தாங்க. அடுத்து வெளி சைடும் பூசி இருந்தாங்க. ஸ்டெப்புக்கு கீழே ஃபுல்லா பாருங்க எம்சாண்ட் கொட்டி சூப்பரா லெவல் பண்ணி நல்லா தட்டிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தோட்டத்துல தரையை இழுத்துட்டு அடுத்து சந்த பக்கம் இழுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வீடை சுத்தியுமே நம்ம வந்து தரதான் போட போறோம். எதுவுமே பெண்டிங்ல விட போறது இல்ல. கிரில் கேட்டு 2 சைடும் பாருங்க சிமெண்ட் வச்சு சூப்பரா பூசி இப்ப கேட் எடுத்து மாட்டியாச்சு. அடுத்து வீட்டுக்கு சைடுல தர போடுறதுக்காக ஜல்லி போட்டு அது மேல எம்சாண்ட் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சிமெண்ட் பால் கரைச்சு ஊத்தி தரை இழுக்க வேண்டியதான். கல்லை எடுத்து வைப்போம். ஆனால் இந்த தொட்டி கட்டுறது வந்து மழை தண்ணி உள்ளே போகணும். நம்ம வீட்டுக்கு போர் போட்டிருக்கிற பைப்பை சுற்றி இப்போ ஒரு செங்கல் வச்சு இப்போ பூசுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் கேட்டிருந்தேன் இது எதுக்கு பண்ணுறீங்கன்னு. வெளியில இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாமே அந்த போருக்குள்ள போகக்கூடாது. நம்ம கட்டை கட்டிட்டோம்னா அந்த தண்ணி உள்ள போகாது. உள்ள டைரக்டா மழை தண்ணி மட்டும்தான் போகணும்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரீசன் தெரியாது. ஸோ எதுக்கு இதுக்கு கட்டை கட்டுறாங்க, சேர்த்தே தர போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன ரீசன் டைரக்டா மழை தண்ணி மட்டும்தான் உள்ள போகணும். ஏன்னா அது நம்ம வந்து யூஸ் பண்ற தண்ணி, வெளியில வர அழுக்கு தண்ணி டைரக்டா உள்ள இறங்கிடும். அதுக்காக கட்டை கட்டுறதுன்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க.
அடுத்த நாள் தர போடுறதுக்காக இப்போ எம் சாண்டு சிமெண்ட் எல்லாமே தண்ணி ஊத்தி கலந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தர போடுற ஒர்க் மட்டும் நடக்கலைங்க, பெயிண்டிங் ஒர்க்கும் இப்போ போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு வாளி 20 லிட்டர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொரு வாளி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டை சுத்தி மொத்தம் 40 லிட்டர் செலவாயிருக்கு டேம் ப்ரூஃப் மட்டுமே. ஃபர்ஸ்ட் கோட்டிங் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஃபைனலா கிரே கலர் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேம் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வாளி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 20 லிட்டர் பத்தல, அடுத்து ஒரு வாளி வாங்கியிருக்கோம். 20 லிட்டர் டேம் ப்ரூஃப் இன்னொரு வாளி வாங்கி இப்போ ஃபைனலா வீட்டை சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா வீட்டை சுத்தி டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 லிட்டர் வாங்கிட்டு வந்து நம்ம அடிச்சிருந்தோம், பத்தல. அடுத்த ஒரு வாளி வாங்கிட்டு வந்து இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து அடிச்சு முடிச்சாச்சு. மொத்தம் 40 லிட்டர் நம்ம வீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் வீட்டில் ஃபங்கஸ் ப்ராப்ளம், ஓதம் பிடிக்கிற ப்ராப்ளம் வருமா வராதான்னு ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருஷம் நம்ம வந்து சிங்கிள் கோட்டிங் ஜஸ்ட் சுண்ணாம்போட விட்டுருந்தோம். இந்த டைம் நம்ம வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து 40 லிட்டர் வாங்கிட்டு வந்து வீட்டை சுற்றி அடிச்சிருக்கோம். 1 இயர் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி போன வருஷம் எந்த பெயிண்டிங் கொடுக்காம ஜஸ்ட் சுண்ணாம்பு மட்டும் அடிச்சதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம இந்த டைம் ஏஷியன் பிராண்ட்ல இருந்து டேம் ப்ரூஃப் 40 லிட்டர் வாங்கி அடிச்சிருக்கோம். ஸோ 1 இயர் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. அடுத்த வீட்டை சுத்தி நம்ம வந்து ஜன்னல் கொடுத்துருக்குறோம். வெளிப்பக்கமா இருக்கிற ஜன்னல்ல கிராக் இருந்துச்சுன்னா அழகா பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை ஒட்டி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் சேஃப்டியா இருந்துச்சு. அந்த பேஸ்ட் தான் இப்போ நான் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சது. சைட்ல தர போடுறதுக்காக இப்போ எம்சான்ட்லாம் கொட்டி தண்ணி தெளிச்சு அதை அழகா செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. ஆக்சுவலி வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து இப்போ தர போடுறதுக்காக நல்லா சிமெண்ட் கரைச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சைட்லயும் அதே சேம் செய்யணும், அது நாளைக்கு செய்யணும். அதனால இன்னைக்கு வந்து எம்சாண்ட் போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா வீட்டுக்கு பின்னாடி தர போட்டாச்சுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கடைசியா கயிறு கட்டி அழகா வந்து கோடு போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில உங்களுக்கு காமிக்கிறேன் நேத்து எப்படி தர போட்டிருந்தாங்கன்னு. ஆக்சுவலி நேத்து நைட் ஆயிடுச்சு தர போட்டு போறதுக்கே. அந்த கயிறு கட்டி அந்த கோடு இழுக்கிறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி போல ஆயிடுச்சு. கீழே பாருங்க அப்படியே டைல்ஸ் போட்ட மாதிரி சூப்பரா வந்து கயிறு கட்டி கோடு வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு சைஸ் வந்து பெருசாகவும் ஒரு சைஸ் சின்னதாகவும் சூப்பராக போட்டிருந்தாங்க. அடுத்து நல்லா கியூரிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து விட சொல்லியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் செவர்லையும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு தர மட்டும் கீழே வந்து போட்டிருக்கோம். அடுத்து ஒரு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட் தோட்டத்து படிக்கட்டில் இன்னும் பூசாம இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பைப்பை சுற்றி நம்ம வந்து செங்கல் வச்சிருக்கோம், அதுவும் பூசுற ஒர்க் இருக்கு. ஸோ ஒரு ஒர்க்கா ஒரு நாள் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு சைடுல சந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்துல இன்னைக்கு தர போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிமெண்ட் பால் கரைச்சி ஊத்தி சூப்பரா பாருங்க. ஒரு சித்தார் ஒரு கொத்தனார் தான் 2 பேர் இன்னைக்கு வேலைக்கு வந்து இப்போ ஒர்க் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு சைடுல இப்போ தர வந்து போட்டாச்சு. இதுல லாஸ்டா என்ன செய்யணும்னா கயிறு கட்டி இழுத்து கோடு வந்து போடணும். ஆல்ரெடி தோட்டத்துல போட்டிருந்தாங்க பாருங்க, சேம் அதே மெத்தட்ல இந்த சைட்லயும் வந்து போடணும். அதுக்கு கொஞ்ச நேரம் தர வந்து காயணும். காஞ்சாதான் கொஞ்சம் நல்லா கோடு
கோடு வந்து கரெக்டா வரும். ஸோ ஃபைனலா வீட்டை சுத்தி தரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த தண்ணி வெளியில போற மாதிரி ஒரு பைப் வந்து இங்க உடைச்சி காம்பவுண்ட்ல போடணும். ஸோ அங்க பாதியிலே உடைச்சி விட்டுருக்காங்க. அது நாளைக்கு வந்து உடைச்சி பைப் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தரை காஞ்சதுமே ஒரு மார்க் வச்சு கரெக்டா அளவு வந்து எடுத்துக்கிறாங்க. அளவு எடுத்துட்டு கயிறை நீட்டா இழுத்து சூப்பரா இப்ப தட்டி கோடு போடுவாங்க. நீங்களே இப்ப லைவா நீங்களே பாருங்க. வீட்டை சுத்தி தரையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் கொத்தனார் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற படிக்கட்டுல பூசாம இருந்துச்சு. சிமெண்ட் கலவை வச்சு இப்போ பூசுற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெளிச்சு எடுத்துருவா. அடுத்து மாடியில சேஃப்டி கதவு ஒன்று போட்டிருந்தோம். அந்த கதவுக்கு சிமெண்ட் பூசாம இருந்துச்சு. இன்னைக்கு சிமெண்ட் வச்சு பூசி ஒர்க் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்க கிடக்கிற டஸ்ட் எல்லாமே இப்போ கூட்டிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடியில வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதை உங்களுக்கு இன்னும் காமிக்கவே இல்லை, பாருங்க. ஃபைனலா மாடியிலயும் வந்து நம்ம டேம் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து மாடியில கூலிங் டைல்ஸ் போடலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அமௌண்ட் கையில வந்ததுமே கண்டிப்பா மாடியில வந்து கூலிங் டைல்ஸ் வந்து போட்டாகணும். ஸோ அந்த சேஃப்டி வந்து நம்ம பண்ணணும். கூடிய சீக்கிரம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயும் கண்டிப்பா கூலிங் டைல்ஸ் வந்து நம்ம போடணும். ஃபைனலா வீட்டுல கொத்தனாருடைய ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. தரை போடுறது, சிமெண்ட் வச்சு பூசுறது, எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியா நம்ம போர் போட்டிருக்கிற பைப்பை சுத்தி செங்கல் வச்சிருந்தாங்க. அந்த செங்கல் வந்து பூசாம இருந்துச்சு. இப்போ சிமெண்ட் வச்சு சூப்பரா பூசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம தண்ணி வந்து வெளியில போற மாதிரி பைப் வந்து ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பைப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சைட்ல கட்டாம இருந்துச்சு. 2 செங்கல்ல வச்சு நல்லா கட்டி இந்த சைட்ல தண்ணி போறதுக்காக பைப் வந்து கீழ் வழியா வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு பின்னாடி தரை போட்டு படிக்கட்டுலாம் பூசி நெக்ஸ்ட் கிரில் கேட் வச்சு அதுக்கும் சிமெண்ட் வச்சு பூசி பர்ஃபெக்டா வீட்டுக்கு பின்னாடி ரெடி பண்ணியாச்சு. போர்வெல் போட்டிருக்கிற இடத்துல பைப்பை சுத்தி செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு பூசி நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். நம்ம சந்தில பாத்தீங்கன்னா தரை போட்டிருக்கோம். அதுல ஒரு படிக்கட்டு ஒன்று வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வயசானவங்க சின்ன பசங்க இறங்குறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு வந்து வைக்க சொல்லிட்டோம். அதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க. அந்த கேப் வழியா தண்ணி வந்து கீழே போற மாதிரி பைப்பும் அங்க ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா கேட்டுக்கு வெளி சைட்ல தாங்க ஒர்க். இங்க நம்ம வண்டி இறக்கி ஏத்துறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு அழகா உடையாத அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம காம்பவுண்ட் குள்ள இருக்கிற தண்ணி வெளியில வர்ற இடத்துல சைட்ல ஒரு பைப் வச்சு ஒரு கட்டை மாதிரி அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக்கா நம்ம வீட்டை சுத்தி தர போட்டு பூசின ஒர்க் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரே வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.